பேசிக் மாடல்ல சன்ரூஃப் வரைக்கும் வருதுங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு பேசிக் மாடல் சொல்றீங்க நீங்க? பேசிக் மாடல்லே வந்து அலாய்வில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. செம்ம. ஸோ ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சூப்பரான வெஹிக்கிள் பக்கம் வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு. அது என்ன அப்படிங்களா, ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இப்ப கலக்கிட்டு இருக்க வெஹிக்கிள் தாங்க கியாவோட சைலஸ்ங்க. உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு அந்த வெஹிக்கிள்ல பேஸ் மாடல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோமோ, அதுல பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. அந்த ரெண்டு வெஹிக்கிள் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. பெட்ரோல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, டீசல் ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டுமே பார்ப்போம். உங்களுக்கு வெஹிக்கிள் பிரைஸ் என்ன, ஆன் பிரைஸ் என்ன, உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் எத்தனை காசு வருது, எவ்வளவு இஎம்ஐ, இது பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வீடியோல. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு வெஹிக்கிள் டிவிக்கா வந்து ஷோரூம் தாங்க, ஸ்ரீ கற்பகமூர்த்தி மோட்டார்ஸ், தஞ்சாவூர். அது இவங்க தஞ்சாவூர், திருச்சி ரெண்டு இடத்துல ஷோரூம் வச்சிருக்காங்க. அவங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல் கீழே கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்க தஞ்சாவூர், திருச்சி போய் இருக்கீங்க அப்படின்னாக்க இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கீங்க. கியா சாரீஸ் மட்டும் இல்லைங்க, காரன்ஸ் இருக்கு, உங்கள்கிட்ட செல்டாஸ் இருக்குது, எல்லா வெஹிக்கிளும் பார்க்கலாம். நீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, இப்போ நம்ம கூட இருக்குது சிரோஸோட பெட்ரோல் வெஹிக்கிள்ல பேசிக் மாடலும் டீசல் வெஹிக்கிள் பேசிக் மாடல் நம்ம கூட இருக்குது. இதான் பெட்ரோல் வெஹிக்கிள் பேசிக் மாடலுங்க, இது டீசல் வெஹிக்கிளோட பேசிக் மாடல். இது இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம. ஏன் அப்படின்னாக்கா சூப்பரான நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இதுல. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோ. நம்ம அதுக்காக கியா ஷோரூம்ல இருந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் நிர்மலை கூப்பிடுறோம். நம்ம வாங்க நிர்மல். ஹாய் நிர்மல். அதே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, நிர்மலை பார்த்துருப்பீங்க நீங்க. ஓகே, இந்த வாட்டி நிர்மலா நமக்கு ஹெல்ப் பண்றாப்ல. நிர்மல், எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு, எங்களோட வியூவர்ஸ்க்கு இந்த ரெண்டு வெஹிக்கிள்லயும் என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு எங்களுக்கு, சரியா? என்ன பிரைஸ் வருது, என்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு, எல்லாமே சொல்லுங்க எனக்கு நீங்க. ஓகேவா? இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ சூப்பரா இருக்கணும். ஓகே ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே நிர்மல், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஜின்ல ஆரம்பிப்போம். ஏன்னா இன்ஜின் தான் ஒரு வெஹிக்கிள்கான முக்கியமான விஷயம் உங்களுக்கு. ரைட், இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள்ல இன்ஜின் சிசி எவ்வளவு வருது உங்களுக்கு? ஓகே, அதே மாதிரி டீசல்ல இன்ஜின் சிசி எவ்வளவு வருது எனக்கு சொல்லுங்க எனக்கு. ஓகே, பெட்ரோல் போறப்ப 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்துரும். ஓகேங்க, 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்துரும். ஓகே, டீசல் போறப்ப உங்களுக்கு 1500 சிசி வந்துரும். ஓகே, சிஆர்டிபி வந்துரும் உங்களுக்கு. முக்கியமான விஷயம், ஏன்னா எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு, இது எத்தனை சிலிண்டர் தம்பி பெட்ரோல் வந்து? பெட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் வந்துரும். 3 சிலிண்டரா? ஆனா 3 சிலிண்டர்னு பார்க்காதீங்க, டர்போ பிளஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓ, டர்போ வரதுனால 3 சிலிண்டர்னால நல்ல டார்க் பவர் இருக்கும். 120 பிஎஸ் பவர் வரும். ஓ, அதே போல இப்ப டீசல் வெஹிக்கிள்ல எவ்வளவு வருது? டீசல் வந்து பாத்தீங்கன்னா 1500 சிசி வந்துரும். காமனா எல்லா வெஹிக்கிளும் யூஸ் பண்றதா கியால. ஓகே, எந்த வெஹிக்கிள் போனாலும் டீசல் போனாலும் 1500 சிசி வந்துரும். சிஆர்டி இன்ஜின் தான் யூஸ் பண்றோம் நம்ம. சிலிண்டர் பாத்தீங்கன்னா 4 சிலிண்டர் தான் நம்ம. 4 சிலிண்டர் வந்துருது உங்களுக்கு. சரிங்க, ஓகே ஓகே. உங்களுக்கு அதே மாதிரி மைலேஜ் வைஸ் பாக்குறப்ப உங்களுக்கு சிட்டிக்குள்ள டீசல் போறப்ப 18ல இருந்து 20 உங்களுக்கு சாலிடா உங்களுக்கு கொடுத்துரும். சூப்பர்ப்பா. ஹைவேல போறப்ப 22 23 வரை உங்களுக்கு மைலேஜ் கிடைச்சிருது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க டீசல் பெட்ரோல் பாக்குறீங்க அப்படின்னா ஆவரேஜா உங்களுக்கு சிட்டிக்குள்ள என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 15 கன்வீனியன்ட்டா உங்களுக்கு காமனாவே கொடுத்துரும். சூப்பர். ஹைவேல போறப்ப ஒரு பிளஸ் ஆர் உங்களுக்கு 2 கூட கொடுக்கும் சார், உங்களுக்கு 17 வரை கொடுக்கும். ஓகே, கஸ்டமர் ஃபீட்பேக்கா சொல்லணும் அப்படின்னா 15 உங்களுக்கு சிட்டிக்குள்ள எல்லாம் வித் ஏசியோட தான். எல்லாம் வித் ஏசியோட தானே. ஓகே ஓகே, சூப்பர்ங்க. எனக்கு வேற என்ன ஃப்ரண்ட் லுக்ல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு வெஹிக்கிள்ல? ஃப்ரண்ட் லுக்ல ஆஸ் யூசுவல் நீங்க எல்லாமே சேம் தான். என்னன்னு பார்த்தா காமனா போறப்ப ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் பேசிக் மாடல்லே கொடுத்துறாங்க. பரவாயில்லைங்க. ஆமா, பேசிக் மாடல்ல ஃப்ரண்ட் வந்து பார்க்கிங் ரெண்டு வெஹிக்கிள் பார்க்கிங் சென்சார் ரெண்டு வந்துருது உங்களுக்கு. ஆமா, மற்ற வெஹிக்கிளோட கம்பேர் பண்றப்ப ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் கொடுத்துறாங்க. ரெண்டுத்துலயுமே ஹை பீம் பவர். ஓகே, ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் வந்துரும். ரெண்டு வெஹிக்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் வந்துரும். இதுல ஓகே, ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் வந்துரும். ஹாலஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. எப்படி கொஞ்சம் ஆன் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே. இப்போ ரெண்டு வெஹிக்கிளுமே பாத்தீங்க அப்படின்னாக்க ப்ரொஜெக்டர் ஹெட்ல தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க. அதுவும் ஒரு பேசிக் வேரியன்ட்லயே ப்ரொஜெக்டர் ஹெட்ல கொடுத்துருக்கு, பெரிய விஷயம் தாங்க உங்களுக்கு. ஓகே, ஃப்ரண்ட்ல வந்து வேற என்ன மாற்றங்கள் இருக்கு? ஹை பீம் பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே டைகர் நோஸ் கிரில் எல்லாமே சேம் தான். ஓகே, இது எல்லாமே ஃப்ரண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா சொல்லலாம் எனக்கு. ஏன்னா சென்சாரை பொறுத்தவரைக்கும் வெஹிக்கிள்ல வந்து பேக் சென்சார் தான் வரும், ஃப்ரண்ட் சென்சார் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. இந்த பேஸ் வேரியன்ட்லயே ஃப்ரண்ட் சென்சார் கொடுக்கலாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதுவும் பேஸ் வேரியன்ட்லயே கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம் தாங்க உங்களுக்கு. ஓகே நிர்மல், இப்போ எக்ஸ்டீரியரா ஓகே என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு ரெண்டு வெஹிக்கிளுக்கு எனக்கு? ஓகே ஓகேவா, அது சொல்லுங்க எனக்கு. இப்போ ஆனா இது ரெண்டுமே பேசிக் மாடல் தான். பெட்ரோல்ல பேசிக் மாடல்னால ரூஃப் ரெயில்ங்கிறது இதுல கொடுக்கல. ரூஃப் ரெயில் வரல, இல்ல ரூஃப் ரெயில்ங்கிறது வரல. ஓகே, பட் இது டீசல் பேசிக் மாடல்னால ரூஃப் ரெயில்ங்கிறது இதுல கொடுத்துறாங்க. சூப்பர்ங்க. ரெண்டாவது இதுல இண்டிகேட்டர் வந்து பாடியில கொடுத்துறாங்க. பேசிக் பெட்ரோல் பேசிக்னால பாடியில கொடுத்துறாங்க. ஓகே, பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஃபோல்டபிளோட எல்இடி டிஆரோட கொடுத்துறாங்க. இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மிரர்ல வந்துருது உங்களுக்கு. ஓகே, நான் ஆன் பண்ணி காட்ற வியூவர்ஸ் உங்களுக்கு, ஆன் பண்ணி காட்ற உங்களுக்கு வியூவர்ஸ் அப்படியே வாங்க நம்ம சைடு ப்ரொஃபைல் பாப்போம். சைடு ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டயர் சொல்லுங்க தம்பி. டயர் ரெண்டு வெஹிக்கிளுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டாவது பெட்ரோல் போறப்ப உங்களுக்கு ஸ்டீல் வீல் தானே வரும். வீல் சைஸ் பார்த்தா 15 தான் வரும். ஓகே, அதே டீசல் போறப்ப அலாய் வீல் வந்துரும். 16 இன்ச் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அதுல. பரவாயில்லப்பா, பேஸ் மாடல்லே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க டீசலை பொறுத்த வரைக்கும். சூப்பர்ப்பா. ஆனா இது மட்டும் இல்ல, பேசிக் மாடல் டீசல்னால சன்ரூஃப் இதுல ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எலக்ட்ரிக்கல் சன்ரூஃப் வந்துருது இதுல. அடாங்க பாருங்க, பேசிக் மாடல்ல
சன்ரூஃப் வரைக்கும் வருதுங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு பேசிக் பண்ண சொல்றீங்க நீங்க? எனக்கு வந்து டீசல் டேங்க் சொல்லுங்க, எவ்வளவு டீசல் டேங்க் கெபாசிட்டி? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 45 லிட்டர் வந்து வந்துரும் உங்களுக்கு. டீசல் டேங்க் கெபாசிட்டி பெட்ரோல் டீசல் வந்து போறப்ப ஓகே உங்களுக்கு 45 லிட்டர் வந்துரும். ஓகே ஆட் ப்ளூ போனாலே உங்களுக்கு 12 லிட்டர் வந்துரும் உங்களுக்கு. ஆட் ப்ளூ வந்து இருக்கு இந்த வெஹிக்கிள். டீசல்னால ஆட் ப்ளூ வந்துரும். ஓகே விவஸ், இது வந்து டீசல் வெஹிக்கிள்னால ஆட் ப்ளூ வந்துருதுங்க உங்களுக்கு. ஆட் ப்ளூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 லிட்டர் கொண்டு ஆட் ப்ளூ உங்களுக்கு கெபாசிட்டி உங்களுக்கு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்க ஆட் ப்ளூ மாத்தினா போதுமானது. கரெக்ட் தானே உங்களுக்கு? கரெக்ட் தானே. ஓகே, இந்த விஷயம் தான் பெட்ரோல் வெஹிக்கிள் கிடையாது உங்களுக்கு. சரியா? ஆமா. ஓகே, அதே போல மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாப்ல உங்களுக்கு. இது வந்து ஹைவேஸ்ல போனீங்க அப்படின்னா 20-23 வரைக்கும் சொல்றாப்ல உங்களுக்கு. இங்க சிட்டியா இருந்துச்சுனாக்கா 18-20 சொல்றீங்க நீங்க. 18ல இருந்து 20 18 சொல்றாப்ல. இங்க பெட்ரோல் வெஹிக்கிள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிட்டிக்குள்ள போய் 15-16 சொல்றாப்ல. இங்க ஹைவேஸ் போறீங்க அப்படின்னா அப் டு 8 வரைக்கும் தரணும் இருக்காப்ல உங்களுக்கு. ஓகே நிர்மல், இப்போ எனக்கு வந்து பேக் சைடுல உள்ள ஃபீச்சர்ஸ் சொல்லுங்க எனக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பெட்ரோல்ல போய்டுமா? நம்ம பெட்ரோல்ல என்ன எனக்கு சொல்லுங்க. நம்ம ரெண்டுமே சேமா தான இருக்கும். ஓகே, எனக்கு பூட் ஸ்பேஸ் சொல்லுங்க அப்படியே எனக்கு. இது ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தாங்க உங்களுக்கு. இது வந்து ஹை மவுண்ட் லேம்ப் உங்களுக்கு எரிய உங்களுக்கு. இது அதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது டம்மி தான் இருக்குது, இது ஒன்றும் கிடையாது, டம்மி தான் இது உங்களுக்கு. சரியா? இப்போ பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். இங்கே சென்சார் வந்துருது. இதில் உங்களுக்கு பேசிக் மாடல்ல ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருவாங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துறாங்க. சூப்பர், ஹை மூவ்மெண்ட் லைட்டும் கொடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு தெரியும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ எனக்கு வேற கம்பெனில கொடுத்துருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பேசிக் மாடல்ல உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுக்குறது வந்து எனக்கு கியாரா கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற எது கொடுத்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. நீங்க அதே போல பூட் ஸ்பேஸ் சூப்பரா இருக்குப்பா. பூட் ஸ்பேஸ் எவ்வளவு போகுது? பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 325 லிட்டர் வந்துரும். இந்த சீட்டை பத்தி ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் டைப்ல இருக்கும். ஓகே, ஃபுல்லாவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்த மாடல்ல சீட் பாத்தீங்கன்னா 60-40 இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வெஹிக்கிள்ல போயிருக்கு நம்ம வந்து பேஸ் மாடல் வெஹிக்கிள்ல வந்து சீட்டை ஃபோல்ட் பண்ணாக்கா டோட்டலா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்ல நீ 60-40 ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்தடுத்த மாடல்ல தான் உங்க அது மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கு உங்களுக்கு. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பூட் ஸ்பேஸ் பார்த்தாலும் அதே பூட் ஸ்பேஸ் தான் டீசலுக்கு உங்களுக்கு. டீசலுக்கு அதே பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு, மாற்றம் கிடையாது உங்களுக்கு. அதே போல டீசல்லையும் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துருக்கு உங்களுக்கு. வாங்க இப்ப நம்ம இன்டீரியர் பார்ப்போம். நம்ம இப்போ சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ பேஸ் வேரியன்ட்ல இது வரைக்கும் இருக்குல்ல உங்களுக்கு. இது ஓகேவா? டிரைவர் சீட் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. இதுவே நீங்க வந்து டாப் அண்ட் போறீங்க பட்சத்தில் உங்களுக்கு செகண்ட் ரோ வரைக்கும் வரும் உங்களுக்கு. அப்படிதான் உங்களுக்கு செகண்ட் ரோ வரைக்கும் சன்ரூஃப் வரும் உங்களுக்கு. அதான் பேனா மாதிரி சன்ரூஃப் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. முடிஞ்சா அதுவும் காட்டுறோம் உங்களுக்கு வீடியோல உங்களுக்கு. சரியா? இப்போ சொல்லுங்க எனக்கு. இப்போ இப்போ நான் உட்காந்துருக்கு டீசல் வெஹிக்கிள்ங்க. அது டீசலுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் இன்டீரியர் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு. ஒரே மாதிரி தான், சேம். அதுல மாற்றம் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, டீசல் வண்டியில வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கு, பெட்ரோல்ல சன்ரூஃப் கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்க நீங்க. இப்போ இந்த ஸ்டீரிங்ல சொல்லுங்க, ஸ்டீரிங்ல என்னென்ன இருக்கு எனக்கு? ஸ்டீரிங்ல வந்து பாத்தீங்கன்னா மோட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, மோடுங்கிறது இங்க மாறும் உங்களுக்கு. ஓகே, இங்க மாறுது, இங்க மாறுது மாறும். ஓகே. ரெண்டாவது ஸ்கிரீன் சைஸ் வந்து 12 இன்ச் கொடுத்துறாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் எந்த வெஹிக்கிள் இப்போ கம்பேர் பண்ணாலுமே இந்த 12 இன்ச் டிஸ்பிளேங்கிறது எந்த ஒரு பிராண்டட்மே கிடையாது. ஓகே, நம்ம கியால மட்டும் இந்த சிரோஸ் இந்த வெஹிக்கிள் மட்டும் தான் 12 இன்ச் டிஸ்பிளேங்கிறது வருது. ஆக்சுவலா இது வந்து பெட்ரோல் டீசல் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரே மாதிரி சேமா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வாய்ஸ் மூலமாவே ஓகே அங்க வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் சொல்றோம் அப்படின்னா அந்த லொகேஷன்ங்கிறது இதுல கவரேஜ் ஆகி வந்துடும். சூப்பர்ப்பா. இப்போ நம்ம என்ன ஒரு இப்போ டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நான் ஒரு லொகேஷனோ இல்ல காலோ இல்ல மியூசிக்கோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். அதை அழுத்தி கூட நீங்க கால் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேட்டா இருக்கட்டும், எல்லாமே நீங்க இதுல பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லொகேஷன் போகணும் அப்படின்னா கூட இதை இங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு லொகேஷன் தஞ்சாவூர் போகணும் இல்ல கும்பகோணம் போகணும் அப்படின்னா கூட இதை வச்சு நீங்க பண்ணலாம். ஓகே 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 ஓகே. லொகேஷன் கும்பகோணம். சூப்பர். கியா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்என் சவுண்ட் இன்ஜின் ஆர்என் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் மாத்திருக்காங்க. ரெண்டாவது ரிவர்ஸ் வியூ கேமராவும் HD டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். இங்க அதோட வியூ பாத்தீங்கன்னா இங்கேயே கொடுத்திருப்பாங்க. இந்த வியூ இங்க அழுத்துறப்ப ரிவர்ஸ் வியூ கேமரா வந்துரும் உங்களுக்கு. ஓகே, டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. என்ன இங்க பிரஸ் பண்ணா போதும் உங்களுக்கு. இங்க அழுத்தினா போதும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் வியூ கேமரான்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்க கூட இந்த கேமரா பிரஸ் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி என்ன கார் வருதுன்னு நீங்க இதல பாக்கலாம். ஆக்சுவலி ரிவர்ஸ் கியர் போடாமே பார்க்கலாம் நம்ம. போடாமே பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ நீங்க டிரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் இது தேர்ட் கியர்ல போயிட்டு இருப்பீங்க அப்படினா ஓகே, நீங்க இந்த ரிவர்ஸ் வியூ கேமரா அழுத்துறது மூலமா பின்னாடி என்ன கார் வருதுன்றத நீங்க இது மூலமா பாத்துக்கலாம். மொத்தம் என்ன ஆங்கிள் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு. பெட்ரோலே சேம் தான். இதே மாதிரி சேமா தான். ஓகே ரைட். ஓகே ரைட். ஓகே. உங்களுக்கு இதுல வந்து பாத்தீனா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் இந்த பட்டன் இங்க கொடுத்திருப்பாங்க தனியா கொடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட் பட்டன் வேணும், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வேணும் அப்படினா இப்ப வீட்ல பார்க் பண்ண போறீங்க அப்படினா இந்த பட்டன் அழுத்திக்கலாம். அழுத்துறப்ப
முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதுல சென்ஸ் பண்ணி இப்போ நம்ம அங்கே நமக்கு தூண்டு ஒன்று இருக்குது நமக்கு இன்கேஸ் நம்ம வந்து வீட்டில் பார்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கீழே தூணுக்கே சிமெண்ட் வச்சிருப்பாங்க, சில பேர் வச்சிருப்பாங்களா உங்களுக்கு அது சென்ஸ் ஆகாது நமக்கு. அது இந்த சென்சார் ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு வந்து தெரிஞ்சுக்கும் நமக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு இதான் வந்து வண்டியோட ஹாரன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிஃபரன்ஸ் மாறும். ஏசி பற்றி சொல்லுங்க அப்படின்னீங்க. ஏசி பார்த்தீங்கன்னா இதுலேயே மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஃபேன் ஸ்பீடுங்கிறத நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஓகே ரைட். அதே மாதிரி உங்களுக்கு ஏசியோட இதுவும் டெம்பரேச்சரும் கீழே கொடுத்துருவாங்க தெரியும். ஓகே, மேனுவலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த பட்டனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீனாக வந்துடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா மேனுவலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் டச் ஸ்க்ரீனாக பண்ணிக்கலாம் நமக்கு இது. ஓகேவா, நம்ம டச் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இது. ஓகே, அல்லது நம்ம ஃபோனில் என்ன மொபைல் வச்சிருக்கீங்களா தீம் வச்சிருக்கீங்களோ அது கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களோட மொபைலில் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன மொபைலில் என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்களோ இன்க்ளூட் அது கூட வந்துடும். இங்கே வந்துட்டு யூஎஸ்பி சார்ஜர் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் சி டைப் யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருப்பாங்க. என்ன பேட்டரி சி டைப் சார்ஜரோ எது பேட்டரிக்கு சார்ஜர் போடுறீங்களோ இதில் போட்டுக்கலாம். சரி ரைட். ஓகே, இது கூட வச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, டூலர் ஷாப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏர் பேக் சொல்லுங்க உங்களுக்கு. ஏர் பேக் பார்த்தீங்கன்னா கியானாலே உங்களுக்கு 6 ஏர் பேக் காமனாக வந்துடும். ஓன் வெஹிக்கிள்னாலே 6 ஏர் பேக் காமனாக வந்துடும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக். ஓகே, ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க் பிரேக் வரும், ரிவர்ஸ்ல ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, மிட் ரேஞ்சுக்கு அப்புறம் போறீங்க அப்படின்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வந்துடும். ஓகே, டயர் ப்ரெஷர் மானிட்டரும் உங்களுக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AdBlueங்கிறது யூரியாங்கிறது நீங்கள் டீசல் இன்ஜின் போனால் அந்த AdBlueங்கிறது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்துடும். ஓகே, உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக் மாடலே காமனாக வந்துடும். ஓகே, இதில் மிரர் ஃபோல்டபுளும் உங்களுக்கு டீசல்னால மிரர் ஃபோல்டபுள் ஃபங்க்ஷன்ஸும் இங்கே சைடில் கொடுத்துருக்கோம். அதில் வராது உங்களுக்கு, பெட்ரோலில் வராது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக எலக்ட்ரிக்கலாக நீங்கள் ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ரோ பற்றி நான் பார்த்தாச்சு. நமக்கு செகண்ட் ரோ பார்ப்போம். நம்ம வாங்க செகண்ட் ரோ போகலாம். வியூவர்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கோம். நமக்கு செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஏசி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏசி வெண்டிங் வந்துருதுங்க. ஏசி வெண்டிங் வந்துருது. லைட்டை போட்டுருவோமா? ரீடிங் லேம்ப் இங்கே இருக்கு பாருங்க உங்களுக்கு. எல்இடி பல்ப் தானே உங்களுக்கு. எல்இடி பல்ப் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. சரியா, இந்த இருக்குது பாருங்க உங்களுக்கு. இதுலேயும் வந்துட்டு சார்ஜிங் போட்டுக்கலாம். சார்ஜர் போட்டு வருது. ஓகே, மொபைல் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது இதில் நமக்கு. இந்த பாருங்க மொபைல் வச்சுக்கலாம் நம்ம. பட்டனா வந்து சும்மா வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. மொபைல் வைக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெக் ரூம் ஃபேஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. சீட்டு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்குது. நவுத்திக்கலாம் வேணாக்கா. ஓகே, தாராளமாக 3 பேர்கிட்ட உட்காரலாம். தாராளமாக 3 பேர் உட்காரலாம் அவங்க. ஓகேவா, அதாவது கன்ஃபார்மாக சொல்ல போனால் 2 பேர், நாங்கள் 2 பேர் பல்காக தான் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் சரியா பல்காக இருக்கிறோம். ஸ்பேஸ் இருக்கு. பல்காக இருந்தால் உட்காரலாம். இங்கே வந்து கொஞ்சம் லீனாக இருந்தால் கண்டிப்பாக உட்காரலாம். இங்கே உட்கார முடியாது கிடையாது, நல்லா உட்காரலாம் இங்கே. அதே மாதிரி ஹெட்ரூம் நல்லா இருக்குது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் நல்லா இருக்குங்க. 2 பேர் ஹெட்ரூம் நல்லா இருக்குது. சரியா, சின்ன ஒரு குறை அப்படின்னாக்கா ஹெட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஃபிக்ஸபிள் ஹெட்ரஸாக இருக்குங்க. இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது, ஃபிக்ஸபிள் ஹெட்ரஸ் தான். டாப் மாடலில் ஹெட்ரஸ் வந்துடும். அதே போல் சன்ஷேட் இருக்குது இதில். சூப்பருங்க. இதெல்லாம் வந்து காமனாக இன்பில்டாக வந்துடும். ஓன் வெஹிக்கிள் நீங்கள் கீழே எந்த வெஹிக்கிள் பார்த்தாலும் இது காமனாக வந்துடும். ஓகே, இப்போ இது இவ்வளோ விஷயம் பேசியாச்சு. நம்ம இவ்வளோ விஷயம் பேஸ் மாடலே இருக்குங்கிற பட்சத்தில் அப்போ டாப் மாடல் போகணும்னாக்கா டாப் மாடல் என்ன இருக்குது? டாப் மாடலாக இன்னும் லக்ஸரியாக கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் லக்ஸரியாக இன்னும் லக்ஸரியாக என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் தான், எலக்ட்ரிக்கல் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப் வேரியன்ட் போகிறப்ப உங்களுக்கு சன்ரூஃப் தான் பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டாவது கியா கனெக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஏர் பியூரிஃபை சிஸ்டம் சொல்லுவாங்க. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்லைன் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீட் வந்து மூவபிளும் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து சீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்லைனும் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணலாம் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சீட் பார்த்தீங்கன்னா 60-40 கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சரி, டாப் மாடல் ஏசி இங்கே இடத்துல இருக்குமா இல்லை அங்கே மேலே இருக்குமா? இல்லை, எல்லாமே கீழே தானே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சஃபோர் மீட்டர்னால உங்களுக்கு இதில் கொடுத்துட்றாங்க. சரி நிர்மல், எனக்கு வந்துட்டு இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் எனக்கு ப்ரைஸு. ஓகேவா, இதுக்கு மாதம் இஎம்ஐ கட்டுற எவ்வளோ இருக்கணும், நான் இனிஷியலாக எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது, இது எல்லாமே சொல்லுங்க எனக்கு நீங்கள். சரியா, இதெல்லாம் அப்படியே உள்ளே போய் பேசுவோம் நம்ம. கண்டிப்பாக வாங்க நம்ம டீ சாப்பிட்டே அங்கே பேசலாம். கண்டிப்பாக. ஓகே நிர்மல், இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஓகேவா, எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எனக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நமக்கு. இப்போ கடைசியாக மெயினான விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து ப்ரைஸு, ஓகேவா, அதுக்கு இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோ நம்ம இதில். இப்போ வந்து பேசிக் மாடலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்டு எக்ஸ்ஷோரூம் வந்து 9 லட்சம் வருது உங்களுக்கு. ஆண்டோட வந்து 11 லட்சம் வருது உங்களுக்கு. சரியா, இப்போ அதே மாதிரி பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து 11 லட்சம் வருது, ஆண்டோட வந்து 14 லட்சம் வருது. ஓகே, எனக்கு வந்துட்டு இப்போ வந்து நான் வந்துட்டு இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சுக்கலாம் உங்களுக்கு. பெட்ரோல் வெஹிக்கிள்னாக்கா நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், மாசம் எனக்கு இனிஷியல் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கிறது முக்கியம்ண்ணே. ஆதார் பேனை செக் பண்ணுறப்ப சிவில் என்ன அது எவ்வளவு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறும். இப்போ கஸ்டமர் வந்து விவசாயம் தான் பண்றாங்க அப்படின்னா அக்ரி லேண்டை வச்சு பேஸ் பண்ணி கூட நம்ம லோன் பண்ணலாம். அக்ரி லேண்டை வச்சு பண்றப்ப அதுக்கு தனியா பேங்க் தனியா இருக்கு. பேங்க் பரோடா இருக்கு, பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இது மாதிரி நம்ம பிரைவேட் பேங்க் இருக்கிறதுனால
அதை மூவ் பண்றப்ப அவங்களும் ஆண்ட்ராய்டு ஒரே ஃபண்டிங் தராங்க. அதுக்கும் அவங்க சில டேர்ம் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிலேண்ட் மினிமம் 4 ஏக்கர்ஸ் இருக்கும். ஆமா 4 ஏக்கர் சிட்டா பட்டா சிட்டா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு, அது உங்க பேர்ல இருக்க மாதிரி இருக்கணும். அது இருந்தா போதுமா உங்களுக்கு? சரிங்களா, ரைட், ஓகே. எனக்கு வந்து இதுக்கு நான் இனிஷியலா எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு? நேஷனலைஸ் பேங்க்ல ப்ரொவைட் பண்றப்ப மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 145 கட்டினாலே போதும். 1,45,000 கட்டினாலே போதும். சூப்பருங்க. பாக்கி மத்தபடி எல்லாமே உங்களுக்கு லோன்லயே பண்ணி. இப்ப அதாவது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது, நார்மல் பீப்புளா வந்தாவே நார்மல் பீப்புள்னா ஃபினான்ஸ் நம்பி தான் பண்ற மாதிரி வரும். அப்படிங்கிறப்ப 2.5 கட்டுற மாதிரி வரும். சரி, பரவாயில்ல. 2 to 3 கட்டுறோம். சரிங்க, நான் ஒரு 2 லட்சம் கட்டுறேன், ஓகேல 3 லட்சம் கட்டுறேன். நான் எனக்கு மாசம் இஎம்ஐ எவ்வளவு சொல்லுங்க எனக்கு. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோன் போறது நம்மளோட விருப்பம் தான். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா முடிக்கிறவங்க இருப்பாங்க, 3 வருஷம் லோன் போறான். அப்படி 3 வருஷம் போடுறப்ப இஎம்ஐ அமௌண்ட் கூட போகும். 5 வருஷம் 7 வருஷம் எனக்கு 5 வருஷம் போடுங்க. எனக்கு 5 வருஷம் நார்மல். எனக்கு 5 வருஷம். இப்ப 8 லட்ச ரூபாய் லோன் போடுறோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு 15ல இருந்து 16 கட்டுற மாதிரி வரும். ரிவர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரோல்ல பேசிக் மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அது ஆண்டோட 11 லட்சம் தான் வரும் உங்களுக்கு. அது ஓகே, அப்படி ஆண்டோட 11 லட்சம் வருதுனாக்கா இனிஷியல் நம்ம 3 லட்சம் கட்டுறோம். நம்ம 3 லட்சம் கட்டினா 8 லட்சம் ரூபாய் லோன் வருமா உங்களுக்கு? 8 லட்ச ரூபாய் லோன் போடுற மாதிரி. ஆமா, 8 லட்சம் லோன் போடுறோம் உங்களுக்கு. 8 லட்சம் போடுறோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு 15 to 16 கட்டுற மாதிரி வரும். ரைட், ஓகே. ஏன் 15 to 16 சொல்றோம் அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம வந்து சொல்ற ஒரு அப்ராக்சிமேட் தான் உங்களுக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிவில் ஸ்கோர் எல்லாமே பேஸ் பண்ண சொல்ல முடியும். வேற கிடையாது உங்களுக்கு. இது வந்து நார்மலா வந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்றீங்க, ஐடி ஒர்க் பண்றீங்கன்னாக்கா ஆன் ஃபண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஆன் ரோட் ஃபண்டிங் கிடைக்கும் அவங்களுக்கு. 2 lakhs தான் கட்டுற மாதிரி இருக்கும். 2 lakhs, ஆமா 2 lakhs கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 2 lakhs கட்டுற மாதிரி இருக்கனால உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாகும். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மாறும். உங்களுக்கு இஎம்ஐ மாறும் உங்களுக்கு. அது உங்களுக்கு சரிங்களா, ரைட், ஓகே. ஓகே நிர்மல், இது இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நிர்மலை வந்து நமக்கு வந்து ஃபிலிம் பண்ணலாம் நமக்கு. சரிங்களா, நீங்க சிரோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நிர்மலை கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. நீங்க இல்ல கியோல வேற ஏதாவது வெஹிக்கிள் எடுக்க, செல்டாஸ் எடுக்கணுமோ இல்ல அல்லது கேரல்ஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க நிர்மலை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு நீங்க தஞ்சாவூர் சுற்றியுள்ள பகுதியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அவர் கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் கீழே கொடுக்குறோம் உங்களுக்கு. அதே போல திருச்சியில் இருக்கீங்கன்னா கூட இவங்க ஷோரூம் திருச்சியிலே இருக்கு, அவங்க கான்டாக்ட் கீழே கொடுக்குறோம் உங்களுக்கு. அவங்களும் கான்டாக்ட் பண்ணிங்க. தேங்க்யூ நிர்மல். தேங்க்யூ சார். பிகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா ஒரு பக்காவான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் எக்ஷோரூம் வந்து 9 லட்ச ரூபாய், ஆன்ரோட் 11 லட்ச ரூபாயிலே வந்து உங்கள் வண்டி காட்டியிருக்கா உங்களுக்கு. அதே போல் பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, ரெண்டுமே காட்டியிருக்கா உங்களுக்கு. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே போல் வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுறேன். அதுவரை உங்களை வீடியோ உங்கள் பேட்டரி.